உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் கூற விரும்பவில்லை. காரணம், அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேண்டுமென்றே குற்றம் சுமத்தும் நோக்குடன் அந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு எதிர்கேள்வி ஒன்றை எழுப்புகின்றார், அவர்களுடைய வாய் அடைக்கின்றார். இயேசுவனுடைய அணுகுமுறையில் இப்படியும் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணத்தோடும் அணுகுமுறையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதையும், நியாயமான நிகழ்வுகளுக்கு எந்த பதிலையும், அதே சமயத்தில் அநியாயமான நிகழ்வுகளுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் நாம் பதிவு செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்கவும் வேண்டுகின்றோ. எங்களை சந்திக்க வருகின்றவும் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இன்றைய திருப்பலியானது பாபு டோரின் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம்.
நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 23ஆம் அதிகாரம் 5-8 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி எனும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாற்றி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகமெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமென். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ராயல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை
அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, மீட்பு திட்டத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியமும் உண்மையாகவே கூர்ந்து நோக்க வேண்டியது. அதே சமயத்தில் அதனுடைய வழிநடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மீட்பு திட்டம் என்பது ஏதோ ஒன்று தானாக வந்ததல்ல, கடவுளால் தயாரிக்கப்பட்டது. எனவே அந்த மீட்பு திட்டத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் மனிதர்களை பொறுத்தவரை யதார்த்தமாகவும் கடவுளை பொறுத்தவரை தீர்மானிக்கப்பட்டதாகவும் வழிநடத்தப்படுகின்றது. கடவுள் எதை செய்ய விரும்பினாரோ அதை செய்து காட்டுவார் என்பதற்கான பின்புலம்தான் மீட்பு திட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள். அதே சமயத்தில் மனிதர்கள் யதார்த்தமாக அந்த நிகழ்விலே பங்கு பெறுவது அழகாக பதிவு செய்யப்படுகின்றது. இன்னைக்கு நற்செய்தியில் என்ன அப்படின்னம்னா, யோசேப்பு மரியா இவர்களுக்கு மன ஒப்பந்தம் ஆகிவிடுகிறது. ஆனால் மரியா கருவுற்றிருப்பதை அவர் அறிகின்றார். யோசேப்பு நேர்மையாளர். அடுத்தவருடைய பெயரை கெடுப்பதற்கு அவர் ஒருபோதும் முன்வர மாட்டார். அடுத்தவருடைய மானத்தை காப்பதற்கு தன்னையும் தியாகம் செய்ய முன்வருவார். எனவே அவருக்குள் எழுந்த ஒரு எண்ணம், மரியா கருவுற்றிருக்கின்றார், இது தெரிந்தால் ஊரே ஏசும் பேசும். எனவே மரியாவை தனியாக விலக்கிவிட்டால் அந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும் குறையும். அதே சமயத்தில் தன்னுடைய அந்த நேர்மையாளருக்குரிய தன்மையை பயன்படுத்தி அன்னை மரியாளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பது. இதுதான் சூசையப்பருடைய அல்லது யோசேப்பினுடைய எண்ணமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்கினாள் என்ற ஒரு செய்தி வெளியே தெரிந்தால் அவள் கல்லால் எறியப்பட வேண்டும் என்பது உலகத்தினுடைய, அதாவது அந்த இனத்தினுடைய சட்டம். எனவே இந்த பெரிய பாவத்திற்கு அவரை உள்ளாக்க விரும்பாத யோசேப்பு அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். இது யதார்த்தம். மீட்பின் திட்டம் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது கடவுளுக்கு தெரியும். ஆனால் யோசேப்பு அதில் பங்கு பெறுகின்ற பொழுது யதார்த்தத்தோடு பங்கு பெறுகின்றார். அன்னை மரியாளுக்கும் இப்படி நடக்கும் என்பது தெரியாது. தூதர் அவருக்கு வந்து அந்த அறிவிப்பை கொடுக்கும் போது மாத்திரமே, இறைவாக்கை கொடுக்கும் போது மாத்திரமே அவருக்கு தெரியும். அப்படி என்றால் யோசேப்பு ஒரு வித்தியாசமான வகையிலே வழிநடத்தப்படுகின்றார். மீட்பு திட்டத்தில் கடவுள் அவரை தனக்கென்று மீண்டும் அழைத்து தேர்ந்து கொண்டு அவரை திருக்குடும்பத்தினுடைய தலைவராக ஏற்படுத்துகின்றார். அப்போ அவர் சொல்றாரு, கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அந்த இயேசு தான் மெசியா. எனவே மீட்பு திட்டம் அவருக்கு புரிந்ததா என்பதை விட அந்த திட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்விற்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தூதர் வழியாக அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு வித்தியாசமான அனுபவம், அணுகுமுறையும் கூட. எனவே அந்த இடத்துல யோசேப்பு
தன்னை அர்ப்பணிக்கின்றார். எப்படி அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாலோ, அதே போல யோசேப்பு கனவில் கண்ட இந்த காட்சியை நம்பி அதை அப்படியே கடவுளுடைய வார்த்தையை நம்பி தன்னை அர்ப்பணிக்கின்றார். அப்போ மீட்பு திட்டத்தில் நம்மை பொறுத்தவரை நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் யதார்த்தமானதும் அதே சமயத்தில் கடவுளுடைய திருவுளத்தோடு ஒத்துப்போவதும் அதுதான் மீட்பு திட்டம். கடவுள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாரோ அந்த திட்டத்தில் நாம் நம்மையே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அங்கு அவமானம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், தோல்வி இருக்கும். மனித சிந்தனைகளை விட்டுவிட்டு கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள முற்படுவதுதான் மீட்பு திட்டத்தில் நாம் பங்கேற்கின்ற விதமும் தளமும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தில் பங்கேற்றாள், ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி. யோசேப்பு மீட்பு திட்டத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். இன்றைக்கு நாமும் அதே மீட்பு திட்டத்தில் கடவுளால் வழிநடத்தப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தோமானால் நம் வழியாகவும் அடுத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்க ஏற்றிடுவாய், காணிக்க ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிலே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் இன்னருள் ஜோதி, என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் இன்னருள் ஜோதி, என்னுள்ளம் மகிழவே வளமை இனிமை அளிக்க வந்து என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் இன்னருள் ஜோதி. வாடிய நெஞ்சத்திலே வசந்தம் நிறைந்தது, வாடிய நெஞ்சத்திலே வசந்தம் நிறைந்தது. வாழ்வை அளிக்கும் உணவே வருக இந்த நுள்ளம், வாழ்வை அளிக்கும் உணவே வருக இந்த நுள்ளம். பாவம் போக்கி பாவி என்னை வாழ வைத்த இந்த தேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதாம் சத்திய
நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாம், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாம், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாயமாதாம் சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய், ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.